ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா போல்ட் காரில் புகை அதிகமாக தள்ளுது. 40-50க்கு மேலே வண்டி வந்து சுத்தமாகவே போகலன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. ஈஜிஆர் இன்லெட்டுகளை கழட்டி செக் பண்ணி பார்த்ததில்ல, ஈஜிஆர்லேயும் இன்லெட்லேயும் வந்து கார்பன் அடைச்சி போய் ரொம்ப இருந்துச்சு. இதனால தான் வந்து பிக்கப் இருக்காது, மைலேஜ் வந்து ரொம்ப ட்ராப் ஆகும். அதே மாதிரி ஆயில் சர்வீஸ் வந்து நீங்கள் லேட்டாக பண்ணாலும், ஆயில் கட்டி ஆனாலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இதை எப்படியே கவனிக்காமல் விட்டாங்க, டர்போ வீக்காகி என்ஜின் சீஸாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வண்டியை பொறுத்தவரைக்கும் ஆயில் சர்வீஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிளீனிங் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாகும். அதே மாதிரி சிந்தட்டிக் ஆயில் ஊற்றினா ஓரளவுக்கு ரொம்ப கம்மியாக கார்பன் வரதும் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி 1,00,000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா கார்பன் ஈஜிஆர் இன்லெட்லாம் கலட்டி சர்வீஸ் பண்ணி போட்டேன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நல்லா எல்லாமே மணல் ஊற்றி கழுவிட்டு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தா ஒரு போட்டு போக வரல, ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. ஓட்டி பார்க்குறப்ப 50, 60, 80, 100 தாராளமாக இருந்துச்சு. நல்லா ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.